யங் ஸ்கின்னாக இருக்கும்பொழுது எப்போவுமே ஆயிலியாக இருக்கும், நிறைய பேருக்கு ஆயிலியாக இருக்கும். ஸோ அதனால என்ன, சரியாக நம்ம பராமரிக்கலைன்னா பருக்கள் வந்துடும், ஓப்பன் போர்ஸ் வரும், அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். அளவுக்கு களிமண் நம்மளுடைய சருமத்துக்கு ரொம்ப நல்லது. அதுவும் சம்மர் டைமில் எல்லாருடைய ஸ்கின்க்கும் இது சூட்டபிளாக இருக்கும். டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் இது வந்து பருக்களுக்கு, ரொம்ப ஆயிலியாக இருக்கிற ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப கூலிங்காக இருக்கும் அண்ட் சம்மருக்கு ரொம்ப உகந்தது. எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயிலி ஸ்கின் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். களிமண் சிகிச்சை வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து முகத்துக்கு மட்டும் இல்லை, ஈவன் தலைக்கு கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உடம்புக்கும் யூஸ் பண்ணுவாங்க. சிலதெல்லாம் வந்து பவுடர் ஃபார்மில் இருக்குது, சிலது வந்து எண்ணெயாக இருக்குது, இன்னும் சிலது வந்து தயிர் மாதிரி ஒரு லிக்விடாக இருக்குது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு குமுதம் ஸ்நேகிதி வியூவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான இன்ட்ரோ தரதுக்காக நம்ம கூட பியூட்டிஷியன் வசுந்தரா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் அனு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் மேம். எங்கள் ஸ்நேகிதி வியூவர்ஸ்க்கு நீங்கள் நிறைய டிப்ஸ் தந்திருக்கீங்க. ஸோ இன்றைக்கும் உங்ககிட்ட என்ன டிப்ஸ் வாங்குறதுக்காக தான் நானுமே இங்கே வந்திருக்கேன். ஓகேம்மா, இப்போ சம்மர் டைம் இல்லை, அதனால எல்லாருக்கும் நிறைய தேவையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் மேம், சம்மர் டிப்ஸ் வாங்க தான் மேம் நான் வந்திருக்கேன். ஏன்னா சம்மரில் ரொம்ப டேன் ஆயிடுறோம், நிறைய ட்ரை ஆகுது, ஆயிலி ஆகுது, எல்லாமே கலந்து மிக்சடாக ஒன்று வருது மேம். ஸோ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக டிப்ஸ் வேணும் மேம். ஷுவர். ஏன்னா இவ்வளோ நாள் வரையில நல்லா கூலாக இருந்தது, திடீர்னு ஒரு வாரத்தில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்கும்போது நிறைய பேருக்கு எண்ணெய் வடிகிற சருமமாக இருக்குது. இப்போ உங்கள் ஸ்கின்னே கொஞ்சம் ஆயிலியாக தெரியுது. ஆமாம், ஸோ யங் ஸ்கின்னாக இருக்கும்பொழுது எப்போவுமே ஆயிலியாக இருக்கும், நிறைய பேருக்கு ஆயிலியாக இருக்கும். ஸோ அதனால என்ன, சரியாக நம்ம பராமரிக்கலைன்னா பருக்கள் வந்துடும், ஓப்பன் போர்ஸ் வரும், அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதை எப்படி சரி பண்ணலாம், ஒரு குவிக்காக ஒரே ஒரு பேக்கை வச்சு எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஷுவர் மேம். இன்னைக்காக நம்ம வியூவர்ஸ்க்கும் சரி அதை காட்டிடலாம் மேம். யா ஷுவர். சம்மர் டைம்க்கான ரொம்ப ஸ்பெஷல் பேக் ஒன்று இப்போ நம்ம தயாரிக்க போகிறோம். எல்லா திங்ஸும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். இது எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ முதல்ல நான் யூஸ் பண்ண போகிறது என்னென்னா முல்தானி மெட்டி. ஏன்னா இது வந்து ஒரு களிமண் சிகிச்சைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு களிமண் நம்மளுடைய சருமத்துக்கு ரொம்ப நல்லது. அதுவும் சம்மர் டைமில் எல்லாருடைய ஸ்கின்க்கும் இது சூட்டபிளாக இருக்கும். ஒரு 3-4 டீஸ்பூன் அளவு இந்த முல்தானி மெட்டியை நான் சேர்த்துக்கிறேன். அதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்க்குறது பூலாங்கிழங்கு. இது ரொம்ப நல்லது சருமத்துக்கு. பருக்கள் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவானது. கத்தாழை வந்து நம்ம ஜெல்லியாக தான் பார்த்துருக்கோம், ஆனால் இங்கே பாருங்கள், இது வந்து பவுடர் ஃபார்மில் இருக்குது. இந்த கத்தாழையோடைய பவுடர் அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்கின்னை ரொம்ப சாஃப்ட் பண்ணும், ஸ்கின்னில் இருக்கிற பருக்கள் எல்லாம் சரிப்படுத்தும். அதே மாதிரி கடலை மாவு ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும். கஸ்தூரி மஞ்சள் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. அதிகப்படியான ரோமங்களை குறைக்கும், பருக்கள் வராமல் தடுக்கும். அதுவும் ஒரு பிஞ்சு தான், ஒரு சின்ன சிட்டிகை அளவு தான் கஸ்தூரி மஞ்சள். தூய்மையான சந்தனத்தூள் அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் சேர்க்க போகிறது கொஞ்சமாக ஆல்மண்ட் ஆயில், பாதாம் எண்ணெய், ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். அதே மாதிரி அதில் சேர்க்க போகிற எசென்ஷியல் ஆயில் என்ன அப்படின்னா, அது வந்து டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில். இது வந்து பருக்களுக்கு, ரொம்ப ஆயிலியாக இருக்கிற ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப் நான் வந்து டீ ட்ரீ ஆயில் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக ஆட் பண்ணுறது என்னென்னா தயிர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு, இல்லைன்னா மேக்ஸிமம் 3 டீஸ்பூன் அளவு. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். வேணும்னா இன்னும் கொஞ்சம் தயிர் நம்ம சேர்த்துக்கலாம். நார்மல் வாட்டர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரணும்னா தண்ணி கூட இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ வாசனையாக இருக்குது, இங்கேருந்து நல்ல வாசனை அடிக்குது. ஏன்னா அந்த சந்தனம், கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் ரொம்ப நல்ல வாசனை கொண்டது.
ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து தயிர் நான் ஆட் பண்ணிவிட்டு, இது எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்க்கும் சூட்டபிளாக இருக்கும். மெயின்லி வந்து யங் ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமே எடுத்துடலாம், ரொம்ப நேரம் இருக்க விட வேண்டாம். ஸோ இதுதான் ரொம்ப ஸ்மூத்தான ஒரு மிக்ஸ்சர். இது இப்போ நம்ம அனுக்கு ஃபேஸில் போட்டு பார்க்கலாம். ஃபேஸ் பேக்கை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அவங்க ஃபேஸில் நான் போட போகிறேன். ரொம்ப ரொம்ப கூலிங்காக இருக்கும் அண்ட் சம்மருக்கு ரொம்ப உகந்தது. எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயிலி ஸ்கின் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த எண்ணெய் பசையை அது குறைக்கும். அதனால சில பேருக்கு நெத்தியில் நிறைய ரேஷஸ் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. களிமண் சிகிச்சை வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து முகத்துக்கு மட்டும் இல்லை, ஈவன் தலைக்கு கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உடம்புக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து பேசிக்காக வந்து களிமண் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து முல்தானி மிட்டி. அதில் கூட ஆட் பண்ணது வந்து பூலாங்கிழங்கு. ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லது. வாசனை திரவியம் தான் அது. அதுக்கு அடுத்து நான் யூஸ் பண்ணது வந்து கத்தாழையோடைய பவுடர். அது வந்து ஹை மாய்ஸ்சர் கண்டென்ட், அதனால் நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணோம். ஏன்னா நம்ம சின்னதாக எதுவும் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் நம்ம சந்தனத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கு. இது அடிக்கடி செஞ்சுக்கணும் போல் இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப வந்து நல்ல ஒரு பேக். அப்புறம் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் பாதாம் ஆயில் ஆட் பண்ணோம். பாதாம் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு எசென்ஷியல் ஆயில் வந்து டீ ட்ரீ ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது. ஈஸியாக எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. நாட்டு மருந்து கடையில் ட்ரை பண்ணி வாங்கிக்கோங்க. தயிர் கொஞ்சம், கொஞ்சம் பாதாம் எண்ணெய், கொஞ்சம் டீ ட்ரீ ஆயில், இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ பேசிக் திங்ஸ் உங்ககிட்ட இருந்தால் அதை வச்சே நீங்கள் இந்த பேக்கை தயாரிக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம், கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு லேயர் நான் மேலே கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி எடுத்தால் அப்படியே அனுவோட ஃபேஸ் இந்த வாரம் ஃபுல்லாக ஜொலிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிலில் போயிட்டு வந்தால் அந்த இது இருக்கும்ல டேன், அந்த டேன் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். ஸோ சம்மருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பேக் இது. பெரிய லாங் ட்ரான் ஃபேஷியல் செய்ய டைம் இல்லாதவங்களுக்கு இது ஓகே. ஸோ கொஞ்ச நாளுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நான் செகண்ட் கோட் போடுறேன். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, எல்லாருக்குமே சூட்டபிளாக இருக்கும். போர்ஸ் ரொம்ப ஓப்பனாக இருக்கிறவங்களுக்கு கூட நல்லது. பழைய தழும்புகள் உள்ளவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. பழைய தழும்புகள் உள்ளவங்களுக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த பேக்கில் நம்ம வந்து பல டைப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். சிலதெல்லாம் வந்து பவுடர் ஃபார்மில் இருக்குது, சிலது வந்து எண்ணெயாக இருக்குது, இன்னும் சிலது வந்து தயிர் மாதிரி ஒரு லிக்விடாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சேரும்போது தான் ஒரு எஃபெக்டிவான பேக்கை நம்ம தயாரிக்க முடியும். ஒன்லி பவுடர் வித் வாட்டராக இருந்தால் அவ்வளோவா அது வந்து ரிசல்ட் ஓரியன்டாக இருக்காது. அதனால் தயிர் மாதிரி ஒரு லிக்விட் ஆட் பண்ணும்போது அதில் உள்ள லாக்டிக் அமிலம் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், அதாவது ரெண்டு சொட்டு தான். அது வந்து பாதாம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். அது நல்ல நரிஷிங்காக இருக்கும். ஸோ ஈவன் ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு கூட அது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய நம்ம சேர்க்கலை, ஜஸ்ட் 2 சொட்டு தான். அதனால ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்கும். கத்தாழை பவுடர்லாம் வந்து ஹைட்ரேட் பண்ணும் ரொம்ப நல்லா. அதனால கத்தாழை வந்து பவுடர் ஃபார்மில் இருந்தால் கூட ரொம்ப நல்லது தான். அதே மாதிரி டீ ட்ரீ ஆயில் வந்து எந்த விதமான இன்ஃபெக்ஷன் எதுவும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு டீ ட்ரீ ஆயில். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு எஃபெக்டிவான பேக்கை தயார் பண்ணியிருக்கோம். இது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்ப்பீங்க. நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த பேக். ஸோ இப்போ நான் வந்து லைட்டாக அதை வெட் பண்ணிவிட்டு அவங்க ஃபுல் ஃபேஸையும் துடைக்க போகிறேன். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஹெர்பெல்லாம் நம்ம செய்யும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எந்த கெமிக்கலும் நம்ம போடலை, நம்ம ஹெர்பலாக தான் செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து ஒரு சேஃப்டி தான் அது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுக்கலாம் அதை.
இப்போ அனுவோட ஃபேஸ் நல்லா இருக்குது, பிரைட்டாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் தான் வச்சுருந்தோம், ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க ரொம்ப பிரைட்டாக தெரியுறாங்க. அப் டு 1/2 hour வரையில் நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஏற்பட்டிருக்கிற டேன் எல்லாம் போயிடும் அண்ட் ஸ்கின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.